Students, in this class we discuss about verbs. So already we have completed past continuous tense in the last class. So in this class we are going to start by past perfect tense. Past perfect tense, had plus verb 3, past participle. Okay, it is used to refer to an event in the past which happened before another event in the past. ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒன்று பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவு ஏற்கனவே நடந்திருக்கும், இன்னும் ஒன்று கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கும். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இன்னும் இப்படி சொல்லணும்னா, when two events take place in the past. ஸோ ரெண்டு விஷயங்கள் நடக்குது, ரெண்டு ஈவெண்ட் ஒன்றா நடக்குதுன்னா, ஒன் ஏர்லியர், ஒன்று சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், அண்ட் த அதர் இன்னொன்று லேட்டாக முடிஞ்சிருக்கும். பட் எவ்ரி திங் இஸ் பாஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் யா, the plane had left by the time I got to the airport. The plane had left. plane flight என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. by the time I got to the airport, அப்போ தான் என்ன பண்ணேன், அந்த நேரத்தில் தான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். I had written the letter before he apologized. அப்போது நான் லெட்டர் எழுதிட்டேன் ஓகேவா. பிஃபோர் ஹி அப்பாலஜைஸ்ட், அதுக்கு முன்னாலே அவன் என்ன மன்னிச்சிட்டான். பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு என்ன வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. அப்போ ஒன்று ஏற்கனவே நடந்திருக்கு, பிஃபோர் ஹி அப்பாலஜைஸ்ட், அப்போ ஏர்லியர் பாஸ்ட் டென்ஸ். இன்னொன்று லேட்டாக நடந்திருக்கு, ஐ ஹேட் ரிட்டன் த லெட்டர். அப்போ அதான் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அவன் லெட்டர் எழுதிட்டு இருந்தான். அப்போ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ், ஒன் ஏர்லியர், அனதர் ஒன் இஸ் லேட்டர். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். had been ப்ளஸ் V4, had been வந்திருக்கும், வெர்பு 4 வந்திருக்கும், வெர்போட ing. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன்ஸ் which began before the time of speaking in the past and continued up to that time. ஸோ ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கும்னா முடிஞ்சிருக்கும், பிஃபோர் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் த பாஸ்ட். ஓகே, ஏற்கனவே முடிஞ்சிருக்கும் அண்ட் கண்டினியூட் அப் டு தட் டைம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அது இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது வராது. குறிப்பிட்டு உள்ள அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது வராது. பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ், he had been working in Delhi before he came to Chennai. பாருங்கள், he had been working in Delhi. இப்போது டெல்லிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். எப்போது, பிஃபோர் he came to Chennai. சென்னை வரத்துக்கு முன்னாலேயே அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, பிஃபோர் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் த பாஸ்ட். அப்போது ஏற்கனவே முடிஞ்சு போனது, கண்டினியூட் அப் டு த டைம், அந்த குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளேயே அது ஸ்டார்ட் பண்ணி அது முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு, they had been living in that house since childhood when they sold it last year. அவங்க சின்ன சைல்டுஹுட்லேருந்து அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. when they sold it last year தான் என்ன பண்ணாங்க, அதை விற்றுட்டாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த பீரியட் ஆஃப் டைம் பாருங்களேன், லாஸ்ட் இயர் தான். அப்போ அது வரைக்குமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸும், சென்னை வர வரைக்குமே அவங்க டெல்லியில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஷார்ட் டைம், அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த டைமுக்குள்ளே பேசுகிறது தான், அதுதான் பிஃபோர் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட், ஃப்யூச்சரில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இட் ரிப்ரசன்ட்ஸ் அன் ஆக்ஷன் விச் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் நடக்கிறது தான். சம் மார்க்கர்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் டைம், ஒரு சிலது ஃப்யூச்சரில் எப்படி நம்ம கெஸ் பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வீக், டுமாரோ, திஸ் ஈவினிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் டைமுக்கு. பார்க்கலாமா? பிரேம் வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. இப்போ நாளைக்கு தான் என்ன பண்ணுவான், பிரேமு லைப்ரரிக்கு போவான். ஓகே, டுமாரோ ஃப்யூச்சர். ஹீ இஸ் கோயிங் டு ஜம்ப் இன் டு த ரிவருக்குள்ளே அவன் குதிக்க போகிறான். கோயிங் டு அப்படின்னாலும் ஃப்யூச்சர் தான். அப்போது ஜம்ப் பண்ண போகிறான், எங்கே ரிவரில் ஜம்ப் பண்ண போகிறான். இது வரைக்கும் ஜம்ப் பண்ணலை இல்லையா, அப்போ இனிமேல் தான் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது வி ஆர் யூஸிங் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். வில் ஆர் ஷெல் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்பு 4, வெர்பு கூட ing. பார்க்கலாமா? ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் வில் பி இன் ப்ராக்ரஸ் அட் எ டைம் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் அந்த டைமில் நடக்கிறது அந்த செயல். ஓகே, அந்த நடந்துகிட்ருக்கும் அந்த செயல். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் பி வாட்சிங் டிவி அட் 8 PM tonight. அப்போது இன்றைக்கி நைட், ஓகேவா, நீ நைட் டு நைட் அப்படின்னு நைட்டு 8 மணிலேருந்து, ஓகேவா, 8 மணிக்கு நான் டிவி பார்த்து கொண்டு இருப்பேன். அப்போ இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான், பட் இட் இஸ் கண்டினியூவிங். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அப்போ 8 மணிக்கும் அவன் டிவி பார்ப்பான். எப்போ முடிப்பான் தெரில. ஸோ இட் இஸ் கண்டினியூவிங். தே வில் பி ரைட்டிங் தி எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் அவங்க எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பார்கள். அடுத்த வாரம் தான் அது நடக்க போகுது. பட் அந்த டைமுக்கு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க.
குறிப்பிட்டு சொல்லலை, பட் அந்த நடப்பாங்க, அந்த நெக்ஸ்ட் வீக்கில் அது நடக்கும். ஓகே, எழுதிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா கரெக்டான ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்ல போனால் we can use what is that future. ஓகே, future continuous tense. நெக்ஸ்ட்டு ஃபார் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர் which already planned, ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு எதிர்காலத்தை நோக்கி, ஆர் which are expected to happen in the normal course of things. சில நேரத்தில் வந்து நார்மலாக இது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் பி மீட்டிங் ஹிம் ஆன் சாட்டர்டே. நான் அவனை சாட்டர்டே நான் மீட் பண்ணுவேன், ஓகேவா, மீட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சாட்டர்டே ஒவ்வொரு சாட்டர்டேவும் அதை பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளான் பண்ணி வச்சுருந்தாலே we have to use what present continuous tense. அப்போது ஒவ்வொரு சாட்டர்டேவும் அது நடக்குதுன்றதால we are using here. the children will be coming home at 5 PM. சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நாம் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன் நார்மல் கோர்ஸ் ஆஃப் திங்ஸ். அப்போ டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக 5 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க, சில்ட்ரன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட், நார்மலாக நடக்கிறதையும் பிளான் பண்ணுறதுக்கும் we are using future continuous. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். will or shall plus have plus verb 3. will or shall plus have plus verb 3. an action that will be completed at or by a certain time in the future. குறிப்பிட்ட கரெக்டான ஒரு டைமில் முடியும். ஓகே, எப்போ, எதிர்காலத்தில். இட் இஸ் யூஸ்டு வித் டைம் எக்ஸ்பிரஷன் such as by then, by this time. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் ரீச் மை ஹோம் டவுன். ஸோ நாளைக்கு இந்த நேரத்தில்னா நான் என்னுடைய வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ஸோ சொல்கிறாங்க இல்லையா, அப்போது பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னாலே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஷீ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் பை 2022. அப்போது காலேஜில் இப்போ 2020 நடக்குது இல்லையா, அப்போது இன்னும் 2 வருஷத்தில் நான் காலேஜ் முடிச்சிருப்பேன், அப்படியே காலேஜெலாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முடித்திருப்பேன் அப்படின்னாலே we have used here future perfect tense. future perfect continuous tense. will or shall plus have plus been plus verb 4, verb கூட ing. it is used to talk about an action that will continue in the future up to a certain time. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சர்டன் டைமுக்குள்ளே அதுக்கு என்ன போடும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அது எப்போ முடியும்னு தெரியாது. தட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ்? பை நெக்ஸ்ட் இயர் we will have been living here for 20 years. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் அங்கே 20 வருஷமாக தங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 20 வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட்டு 1 இயர்லேருந்து, அப்போது ஏற்கனவே வந்தாச்சு, இப்போ 20 வருஷமாக ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் அது கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் பை டிசம்பர் he will have been working here for 6 months. ஸோ நெக்ஸ்ட்டு டிசம்பர்லேருந்து அவர் இங்கே 6 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் இப்போது. ஸோ கண்டினியூ ஆகுது, அப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அது கண்டினியூ ஆகுது, இப்போவும் அங்கே தான் இருக்கிறாங்க, அது நடந்துகிட்ருக்கு, அந்த ப்ராசஸ் இன்னும் நடக்கும். ஸோ தட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.